உலகிலேயே மிக விலை உயர்ந்த பள்ளி ஸ்கூல் அதைத்தான் நான் வந்து பார்க்க போகிறோம். அந்த ஸ்கூலில் ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ கட்டணம் வாங்குகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் ஷாக் ஆயிடுவீங்க. ஏன்னா நானே ஷாக் ஆகிட்டேன். அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து வாங்குகிறாங்கன்னு தான் சொல்லுவோம். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மிகப்பெரிய பணக்காரர்கள் கூட தங்கள் குழந்தைகளை ஸ்கூலில் சேர்க்கும்போது ஒரு முறைக்கு 10 முறை யோசித்து தான் வந்து சேர்ப்பாங்க. அதில் இவ்வளோ அமௌண்ட் கட்டி படிக்க வைக்கிறதா அப்படின்ட்டு யோசிக்கும் போகும்போது அதுலேயும் படிக்க வச்சுருக்காங்க. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பெருசாக பார்த்துருவோம். என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்தியாவில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற அதாவது புகழ்பெற்ற ஸ்கூல்லாம் நிறையா இருக்குது. அந்த ஸ்கூல்லலாம் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கல்வித்தரம் உயர்வாக தான் இருக்கும். இல்லாதனால தான் நம்மளுக்கு ஒரு சில ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இந்த மாதிரிலாம் போய் சேர்க்குறாங்க. அதனாலும் ஆண்டுக்கு லட்சக்கணக்கில் கட்டணம் வசூலிக்கும் பல பிரபலமான ஸ்கூலெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அது போன்ற பள்ளிகளெல்லாம் தங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு ஏழை மக்களும் நடுத்தர மக்களுக்கும் ஒரு உண்மையிலே ஒரு கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆனாலும் மிகப்பெரிய பணக்காரர்கள் கூட தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு சேர்க்கும்போது ரொம்ப யோசித்து தான் சேர்ப்பாங்க. அப்படிப்பட்ட மிக பிரபலமான ஒரு பள்ளியை பற்றி தான் இப்போ நம்ம வந்து தெளிவாக பார்த்துருவோம். நம்ம பார்க்கும்போதே இந்த பள்ளி வந்து பார்த்திங்கன்னா உலகின் மிக காஸ்ட்லியான ஸ்கூலுன்னே வந்துட்டு இதை வந்து சொல்கிறாங்க. ஒரு ஆண்டுக்கு மிக மிக அதிக கல்வி கட்டணம் வசூலிக்கும் இந்த ஒரு பள்ளி வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னா, சுவிட்சர்லாந்தில் வந்துட்டு இந்த ஸ்கூல் வந்து இருக்குது. சுவிட்சர்லாந்தில் இந்த ஸ்கூலோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் லீ ரோசி அப்படின்ற ஒரு பேரில் தான் இந்த ஒரு ஸ்கூல் வந்து தொடங்கிக்கிட்டு இருக்கு. இந்த பள்ளி வசூலிக்கும் கட்டணத்தை கேட்டாலே பலரோட கண்களில் கண்ணீர் வந்துடும். அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஏன்றா அப்படின்னு பார்த்தோன்னா, வருடத்துக்கே இங்கே வசூலிக்கப்படும் கல்வி கட்டணம் என்பது வந்து லட்சக்கணக்கில் அல்ல, கோடிக்கணக்கில் அப்படின்றது தான் இது ஒரு உண்மையான விஷயமாகவே இருக்குது. இந்த ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்துட்டோம்னா சுமார் 50க்கும் மேற்பட்ட நாடுகள்லேருந்து இந்த ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாமே பார்த்தோம்னா அரசு குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலில் படிக்கிறாங்க. எந்தெந்த நாடு அப்படின்னு பார்த்தோம்னா, எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா ஸ்பெயின், எகிப்து, பெல்ஜியம், ஈரான், கிரீஸ் இந்த மாதிரி நாடுகள்லாம் வந்து பார்த்தோம்னா அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்கன்றதா ஒரு முக்கியமான விஷயமாகவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு ஸ்கூலில் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு தொகையை கலெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சொகுசு காரோ அல்லது நம்ம ஒரு வீட்டையே கட்டி முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு வந்து வாங்குகிறாங்கன்னு தான் சொல்லணும். கடந்த 1880 வந்து பார்த்தோம்னா பால் எமில் கார்னல் என்பவர் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு ஸ்கூலை வந்து தொடங்கியிருக்காரு. இந்த பள்ளியில் வந்து பார்த்தோம்னா படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தோம்னா ராஜாக்கள், பேரரசுகள் அல்லது கோடீஸ்வரர்கள் இந்த மாதிரி ஆனதுனால இந்த ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேர் வைக்கிறாங்க. அதாவது தி ஸ்கூல் ஆஃப் கிங்ஸ் அப்படின்றது வந்து இதுக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறாங்க. அதாவது ராஜாக்களின் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இன்னொரு பேரும் கூட இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இந்த பள்ளியில் பயில்வதற்கு எவ்வளோ வசூலிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆண்டுக்கு இந்த ஒரு பள்ளியில் வந்து பார்த்தோம்னா 1,55,474 ரூபா வந்து இந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு இந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு எவ்வளோ வசூலிக்கிறாங்க அப்படின்னா 1,55,474 ரூபா வந்து வசூலிக்கிறாங்க தான் இந்த ஒரு ஸ்கூலில். இது வந்து பார்த்தோம்னா மாதமாக நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 10 லட்சம் ரூபாய்க்கு படிக்க வைக்கிறாங்கன்னே சொல்லிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஆடம்பரமான ஒரு வசதிகள், ரொம்ப ஒரு டீச்சிங் ஸ்பெசிலிட்டிலாம் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமாகவே இதில் இருந்திருக்கு. இந்த ஒரு ஸ்கூலுக்குள்ளே என்னென்ன மைதானங்கள், ஷூட்டிங் ரேஞ்சுகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்யூஸ்டன்ட் மையங்கள், அப்புறம் $4 மில்லியன் செலவில் கட்டப்பட்ட ஒரு கான்சென்ட் ஹால், இந்த மாதிரி இதிலலாம் நிறையா வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு ஸ்கூலில் நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. இந்த ஸ்கூலில் பழமையான போர்டிங் பள்ளியாக கருதப்படுது. இந்த பள்ளி வளாகத்தில் வந்து பார்த்தோம்னா ஸ்கை ரெசார்ட், அதுலேயும்
இந்த ஸ்கூலில் வந்து அடங்கும் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயமாகவே இதில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்கூலில் வந்து பார்த்தோன்னா ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரை பார்த்தோன்னா பனி சறுக்குகளில் விளாட்றாங்க. சுவிட்சர்லாந்தில் வந்து பார்த்தோம்னா அந்த டைமில் தான் வின்டர் சீசன் வந்து ஆரம்பிக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா பனி சீசன்லாம் அதிகமாக இருக்கும்போது அங்கே பனி சறுக்கு விளையாட்டுகள் வந்து விளாட்றாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா இவ்வளோ வசதிகள் அடங்கிய ஒரு காஸ்ட்லியான ஸ்கூலாக இருந்தாலும் மொத்த மாணவர்கள் எவ்வளோ படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜாக 450 வந்து இந்த ஸ்கூலில் வந்து படிக்கிறாங்க. 2 முதல் 3 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் வந்து இருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் எத்தனை ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 200 ஆசிரியர்கள் வந்து இந்த ஒரு ஸ்கூலில் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த பள்ளியில் அதாவது குவைட்டாக வந்து ஆண்கள் பெண்கள் 2மே வந்து இதில் படிக்கலாம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கூலில் ஆசிரியரோட குழந்தைகளுக்கு வந்து 30 இடங்கள் வந்து தனியாகவே ஒதுக்கப்பட்டிருக்காங்க. இப்பள்ளியில் வந்து சேர்வதற்கு வயது வரம்பு வந்து 7 to 18 வந்து இப்போதைக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த பள்ளியோட ஃபுல் டீட்டெயிலாகவே இருந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.